வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். டிஸ்க்ளைமர்: நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஓகே, நம்ம நேற்றுக்கு லெவல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கோட ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் எக்ஸாக்டாக 25,592. அப்போ 25,592ல் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. சென்டரில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து நம்மளோட அந்த ரெசிஸ்டன்ஸான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,614 கிராஸ் பண்ணி அங்கேயே அதுக்கு கீழே மேலே போக முடியாமல் அந்த 25,614 இந்த செல்ஃபில் இங்கே ஸ்டேபிள் ஆகுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்ட்ரியே இங்கே 25,614 லெவல் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கீழே தான் செல் பிலோ. ஏன்னா இங்கே இதுக்கப்புறம் பையவோ ஸ்டார்ட் ஆகும். அதனால் இங்கே செல் பிலோ க்ளோஸ். இங்கே ஆக்சுவலாக இங்கேயே க்ளோஸ் வச்சது, இங்கேயே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இங்கே செல் பிலோ ஸ்டேபிள் ஆனது அந்த ஃபஸ்ட் டார்கெட்டான 25,571 ரீச் பண்ணிருச்சு. இங்கே இருக்குது இந்த ஆரஞ்சு லைனு. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் 25,523. மார்க்கெட்டோட இன்னைக்கு லோ 25,522.80. அப்போ எக்ஸாக்டாக 25,523 இன்னைக்கு ரீச் பண்ணுது. நீங்கள் பாருங்கள், இதை எக்ஸாக்ட் லோ இதை நம்ம சொல்லியிருந்தோம். அவ்வளோதான். எக்ஸாக்டாக செகண்ட் டார்கெட் டச் பண்ணிவிட்டு அங்கேயே மார்க்கெட்டு பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்துலேயே க்ளோஸும் ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி ஆல்மோஸ்ட் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆகி ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. நம்ம ஆட்டோ ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு என்ட்ரி தான் புட் ஆப்ஷன் இங்கே எடுத்திருப்போம். 92க்கு எடுத்து 112க்கு நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஆட்டோ ட்ரேடிங் வந்து கண்டினியூ ப்ராஃபிட் தான் போயிட்டுருக்குது. இது நம்ம அந்த வீக்லி எக்ஸ்பைரி வந்து மாற்றும் போது இங்கே லாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீ அதையும் நம்ம இந்த வாரம் வாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,547 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போது இங்கேருந்து நாளைக்கோட லெவல்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சென்செக்ஸ் நல்ல ரேலி கொடுத்தது, ஹீரோ ஜீரோவில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இது இந்த வாரம் நிஃப்டி எப்படி போகுதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். லெவல் முதல்ல பார்த்துக்குவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செல் பிலோ, நார்மல் செல் பிலோ. இது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில், நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டில் தான் பார்க்கணும். ஓகேங்களா? நார்மல் செல் பிலோ வந்துட்டு 25,601 இருக்குது. அப்போ 25,601, 25,600 ஸ்ட்ராங்ஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,577, 25,523. இது நார்மல் செல் பிலோ. சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 25,724க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் 25,700, 25,646. அதுக்கு அடுத்தது கேப் டவுன் செல் பிலோ 25,493க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,453, 25,400. இது செல் சைடு. அடுத்தது பை சைடு பார்த்துக்கலாம்.
நார்மல் பையபோ அப்படிங்கிறது 25,538 இருக்குது. அதோட டார்கெட் 25,577, 25,616 இருக்குது. அதுக்கு அடுத்தது கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 25,415க்கு மேலே பையப்போ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,453, 25,493. அதுக்கடுத்து கேப் அப் பையப்போ 25,646க்கு மேலே பையப்போ அதோட டார்கெட் 25,700, 25,739. அப்போ ஆல்மோஸ்ட் ஹை வந்துட்டு 25,700, லோ பார்த்தீங்கன்னா 25,400, 400 டு 700க்குள்ளே இருக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 25,400லேருந்து 25,700 அந்த ரேஞ்சுகளில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஆகிட்டுங்கிறது நாளைக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் சந்திக்கலாம். தேங்க்யூ.